வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்க, நாங்கள் இந்த காரக்கில் வலை விட்டதை உங்களுக்கு கட்டே இல்லாமல் ஃபுல்லாக எப்படி மீன் வருதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, இங்கே இருங்க, மறுபடியும் வலையை பிடித்து விட்டோம். அதே கவியை வலை பிடிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை. இங்கே பாருங்க, நேற்று வேலை வந்து எனக்கு தாக்கினோட வேலை வத்தியப்போம். புதுசாக வேலை வச்சுருக்க வலையை வேலை வைக்கிறதே விட்டமா இருக்கான். இருக்கிற வேலையவே பார்க்க முடியல. ஆற்றுல வலை விடுறதுக்கு அடுத்தவன் வந்து நண்டை கழிச்சிட்டு போகிறதுக்கு தலைவர் வந்து அசராமல் வேலை பார்க்குறாரு. பாருங்க, அடிச்சுட்றா ஸ்டாரு, அடிச்சு குத்திட்டுறா. பாருங்க, இதுலேயே 3 வகை ஸ்டார். பாருங்க, ஸ்டார் எவ்வளோ கலர் கலராக வருதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. பாருங்கள், இது வந்து என்ன கலரு? மஞ்சள் கலரு. மஞ்சள் கலரா? ஆமாம், மஞ்சள் கலரு. பாருங்க, எல்லாம் ஒரே ஸ்டார் தான், ஆனால் அதில் எவ்வளோ கலராக இருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா? பாருங்களேன் மக்களே, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த பாருங்க, பாருங்க 3 வகை ஸ்டார். இப்படி தான் வைக்கணும், தெளிவாக இருக்குன்னா அப்படியே அதை கடலில் விட்டுருவோம். டாட்டா, போயிட்டு வராங்க. எங்களுக்கு வந்து வலையில் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்போவுமே அழகுன்னு சொல்கிறது ஆபத்துன்னு சொல்லுவாங்கள்ல. இது 1 ரூபாய்க்கு பிரச்சனை இல்லை, பேருக்கு தான் அழகு. அதனால் இவனை நம்ம கடலில் விட்டுருவோம். இதுவுமே பிடிக்கக்கூடாத ஒன்று, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஸ்டார் பீஸ். இதுகெல்லாம் கடலில் இருக்கும்போதே எங்கள் கடல் எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கடலில் இருந்த அழகு. இதை உண்மையிலே நீங்கள் எந்த மீனவருமே எனக்கு தெரிஞ்சு பிடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் கடல்லையே இருக்கட்டும். எப்படி வானத்துக்கு நட்சத்திரம் அழகோ, கடலுக்கு வந்து இந்த நட்சத்திரம் அழகு தான். அதனால் இந்த நட்சத்திரத்தை கடலில் விட்டுருவோம். என்ன மரியதாசு, உன்னை நம்பி என் நேரத்தை எல்லாத்தையும் செலவழித்து வந்து ஒரு நண்டு கூட பிடிக்க முடியும். போடா, நான் வராத நான் நண்டு பிடிச்சி வந்துடுறேன். மரியாதை நான் வராமல் இருக்கும்போது போய் நண்டை பிடிச்சிட்டு வந்துடுவான். அப்படியே போய் வீடியோ எடுப்போம். இந்த வந்துட்டான்டா ஒரு நண்டு. அந்த நீ அந்த குண்டியில் கடிச்சிட்டா. ஒரு கரை அவரு களி அண்ணன் பிடிச்சிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இதில் நண்டு 10 கிலோ 8 கிலோ வந்துச்சு. நண்டப்பெல்லாம் பிடிச்சி காலி பண்ணிட்டிய. காலி பண்ணிட்டேன் நான் மட்டும். பாருங்க, காலி பண்ணிட்டேன்னு சொல்லலாம். பாருங்க, இது பெண் நண்டு, இதுவும் பெண் நண்டு தான். ப்ளூ நண்டுலேயே பெண் நண்டு. கொண்டா அதை நான் பிடிச்சிக்கிறேன். களி பாருங்க மக்களே, நான் பிடிச்சிருக்கேன். மரியாசிங்க கழிக்கிறான். மரியாசி இப்படி கட்டிக்கும் போது உதட்டிலே பூட்டிடணுமா? சங்கை கிடச்சிருச்சா உனக்கு? அப்படிலாம் ஒரு ஆளாக வர்றது அப்படி பண்ணக்கூடாதுடா. டே வெட்டுதுடா, இன்னும் கிடக்குடா. டே இதை இரும்பு கிடக்குடா மரியாசு. வெட்டிக்கிட்டே கிடக்குனா அந்த ஒரு நண்டு இங்கே இதை பெருசாக கிடக்குடா. ஓரா ஓரா போடு. இதுக்குள்ள போடு. அதுக்குள்ள போடு. அதை விட்டுரு, ஓரா வீடு. ஓரா இவன் செமையாக இருப்பான்டா, டேஸ்ட்டு தெரியுமா சுடுறதுக்கு. நண்டு வந்துட்டு ஆனால் இவன் குத்துனா நல்லா கிடப்பான்டா. மரியாதை இந்த முள்ளை தட்டு போத நண்டு வந்து 10 இடத்துல ஓட முட்டில் ஏற்றிட்டான். முட்டில் ஏற்றிட்டானா? ரத்தக்காடா? சந்தனக்காடு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ரத்தக்காடு? கலாய்க்க எங்களிடம் பசியில்
இவனுங்க வலை பிடிச்சி வர மீனை நம்ம சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு பசியில் நேரம் வீட்டுக்கு ஓடி இருப்பான். அப்படிலாம் இருக்க மாட்டேன். இது அப்படியே அத்தோடு மரியாசு முதுகுல உள்ள தட்டி விடு, முதுகுல தட்டி விடு சொல்கிறேன், முதுகுல உள்ள தட்டி விடு இழுத்து. அதை தட்டி விட்டுட்டு உருவு. நீ போட்டு மண்டையில் தண்ணிக்கிட்டு இருந்தால் என்னைக்கு தண்டுறது? பிடிச்சா இந்த மாதிரி துள்ளக்கூடாதுன்னு சொல்கிறேன். துள்ளக்கூடாதுன்னா அந்த கண்ணி அடிச்சு விட்றா. அவ்வளோதான்டா. இதை பிடிச்சிக்கிட்டு அதை மணிக்கணக்கில் நீ தென்னுனா எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? தென்னை இப்போமே எவ்வளோ நேரம் ஆகிட்டு தெரியுமா? 1.5 மணி நேரம் ஆகிட்டு. நீண்ணா தூக்கு அதே ஓராதான் கலவா. டக்குன்னு கண்ணி வழி எடுத்து டக்குன்னு உரிய போடு. இன்னைக்கு ஒரு நாள் கரிம்போடு கையை வெட்டிடலாம். ஐயாஸ் வெட்டுது களவா தூக்குறான். வெட்டினாலே மீன் தான். நண்டு இன்னைக்கு வெட்டுச்சு. நண்டு வெட்டாது மீன் மாதிரி துள்ளாதுல. நண்டு வெயிட்டாக இருக்கும். தான் இருக்குல்ல வருதுல பாருங்க மக்களே. இதான் ஆண் நண்டு. இப்போ அவங்க 2 பேர் இருந்தால் ஜோடியாக பேசி வந்திருப்பாங்க போல. சந்திக்கிற இடத்துல வலையை விட்டு இப்படி பண்ணிட்டேன். மரியாசு இப்போ தெரியுற அவன் காதல் சேராமல் இருக்கிறதுக்கு. இப்படிலாம் காதலர்களை பிரிச்சுன்னா எப்படா அவன் காதல் சேரும் மக்களே? குடும்பமா மீன் வருது, வலையில வலை விட்டு நண்டு பிடிக்காங்க, குடும்பமா மீன் பிடிக்காங்க கடல்ல. அதெல்லாம் என்ன சொல்றது? அதெல்லாம் என்ன சொல்ல முடியும்? நீ இப்போ உனக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ நீ என்ன? அது நான் லவ் ஃபெயிலியர் சொல்லவே இல்லையே. இல்லைடா, அதுக்கு என்ன ரீசன் தேடி பார்க்கும்போது இப்போ தானே தெரியுது. ஜோடியாக வர்றவங்களே கை கடிச்சிடாமடா. கையை கடிச்சா அது ஒன்றும் பண்ணாது தான். அதுக்கு ஒன்றும் பண்ணாது. உனக்கு பண்ணும். உனக்கு ரத்தம் வரும். கையை கடிச்சிட்டுன்னு அது கடிக்கிற வரை கொஞ்சம் தாக்கு பிடிச்சோம்னா கை டேமேஜ் ஆகாது. சரட்டுன்னு பிடிச்சி இழுத்தோம்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக விட்டு இழுத்தோம்னா கையை பிச்சுக்கிட்டு போயிடும். எது என்ன மரியாதாசு? ஓ மரியாதாஸ் மீன் ரத்தக்கூடா ஓராடா. டக்குன்னு மண்டவளியை ஒதுங்கிட்டு வரும். மண்டவளியை கண்ணியை அப்படி இழுத்துடு. அப்படியே முடிச்சிடும். நைஸ் மல்னால் இது முது இது நெட்டியை போடுறா. நீ எந்த மீனையும் தலைவலியே உருவலைன்னா வரவே செய்யாது. நீ 1/2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் என்னடா 100 கிலோ மீனை கொஞ்ச நேரத்தில் கழிச்சு விட்டுட்டு போகிறது இல்லையாடா? காலில் துளி நம்ம மரியாதை அண்ணன் காலை குத்திடும். இப்படி நம்ம கரெக்டா குத்திட்டா நான் பிடிச்சிருக்கா? நீ ஏறுறா இந்த சங்குமுள் வேற கிடக்கட எடு வேண்டா. ஒரு மீனை எடுக்கிறதுக்கு 2 பக்கம் நெட்டியை பிடிச்சிட்டு இல்லறா. நம்ம முதுகுல மட்டும் ஒரு முள் இருக்கும்டா, அதை மட்டும் தட்டி விட்றா. அவ்வளோதான்டா. இப்படிலாம் நீ எடுக்கிற வலைய விட்டினா நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கே பிடிச்சிருந்து மாறியா தெரியுது. ஏன் ஒரு மாதிரியா தெரியுது? அதை சொல்லி இந்த வரும் மறுக்கலவா எல்லாம் இப்போ பகக்கடை பாஞ்சிருக்கும் போல. எதுவுமே வெளுப்புக்கு பாந்த மாதிரி தெரியல. அப்போ லேட்டாக பிடிச்சது நல்லது தெரியல. ஆமாம், அதான் பகக்கடை பாஞ்சிருக்கடா. அவ்வளவு நீ வெளுப்புக்கெல்லாம் பாஞ்ச செத்து வருதுல, அதான் வெளுப்புக்கு பாஞ்சது. அந்த போட்டுக்கிட்ட அங்கே போயிருமோ? இந்த மாதிரி ஓரா தெரியல. இதெல்லாம் பகக்கடை பாயுதுடா. இதெல்லாம் புது வலையா? அதனால தான் கண்ணி இல்லாமல் மீனாக வருது. இது குத்திராம மரியாசு குத்துச்சுன்னு வைவேன். சூப்பர்ரா சூப்பர்ரா. ஒன்று பெருசு ஆபத்தில் என்ன மரியாசு, சும்மா கடுப்பாக இருக்கும். அந்த கடுக்கிறது விண்ணு 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 விண்ணுன்னு தெரிச்சுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா அந்த விண்ணு விண்ணுப்பை தடுக்கலாம்ல. இந்த நண்டு கிளப்பா. நாளைக்கு வலை எப்படி விட முடியாது இல்லை? ஏன் வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ வந்து வலையை விட்டுருவானுங்களா? வலையை கறந்துருவாங்களா? மரியாசு களவுன்னு சொல்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது மரியாசு.
சரியா? அது மனுஷன், அதான் ஒரு சொல்லுவாங்கல்ல, மனுஷனா ஒரு சின்ன விஷயம் நம்ம நம்பி ஒருத்தன் ஒரு பொருளை கொடுக்குறோம், அதில் 10 ரூபா அப்படியே கடிச்சிட்டா சரியா சார். இப்போ தான் சொன்னான் பாரு, இழுக்கக்கூடாதுன்னு. டைலாக் ஊருக்கு மட்டும்தான் உபதேசம்னா ரத்தம் வந்துருக்குமாடா. ஆ சங்கமில் பிடிச்சிரு, என்னை கடிக்க வச்சிருவான் நல்லா தெரியுது. ரத்தம் வந்துட்டாலையா? கல்நண்டா ரொம்ப நைஸ்ண்ணே. மாட்டினானா சுற்றிட்டானா என்னதான் என்ன வேணாலும் போக முடியாது, சுத்தாமல் இருக்கிற வரைக்கும் தான். அதே சங்கடா, பெரிய சங்கடா தேவை 200 சங்கடா. பாருங்க தலை சங்க மடக்கிட்டானியா தங்க புள்ள. இன்னைக்கு மரியாதை ஸ்பாடு தான், இன்னைக்கு ஊருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 100 ரூபாய்க்கு பிடிச்சாலே அலப்புறம் தாங்க முடியாது. 200 சங்கரம் வந்துட்டு வெட்டுதா, அதுதான் அந்த கல்வெட்டு போடு. இவர் தான் பாருங்க, ஆத்துக்குள்ள போட்டு போகுது. கனவா கனவா, டேய் எனக்கு வேற வைக்காத மூஞ்சிக்கு. கனவா இவன் யார் என்று தெரிகிறதா? விட்டுருமா டேய், இன்னைக்கு இவன் ரேட்டு தெரியுமா? டாப் ப்ளஸ்ல இருக்கான், டாப் ப்ளஸ்ல இருக்கான். சவுண்ட் விடுறான் பாரு, ஷூ ஷூ ஷூன்னு. கோவக்கார மச்சானும் இல்லை என் மச்சான். இங்கே பாருங்க, கத்தலையா? கத்தலை வைக்கிறது கத்தலைண்ணா, பூரா கத்தலை. ஏதாவது ஓரா வந்தால் பட்டிராத மாதிரி ஏதாச்சு. மறுபடி எடு எடு பண்ணா இந்தா எடு, பல உள்ள கிடக்கு வர 2 இறச்சி போயிடாம. ஆயில் மட்டும் தட்டிட்டு உரமா இல்றா வந்துடும். இதெல்லாம் முள் இல்லாத மீன் தானே, சரட்டுன்னு வந்துடுவான். தேனு வலிக்கும் பாசம். இங்கே வளவிட்டினா அள்ளிடலாம்டா. நாளைக்கு விட்றா, அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்துரும். கனவாடா கலவா, அது வீச்சு போயிட்டு. எப்படி தான் 1000 ரூபாய்க்கு திரும்பலையடா இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு. வெரியாசு 1000 ரூபாய்க்கு மேலே திரும்பலை. 20-25 கிலோவா கடிக்கிற கடுப்பில் போட்டேன். இனம் கிலோவா வந்து நினச்சிருப்படா. எழுதுடா, உயிரோடு இருக்கான். 10 ரூபா. வெரியாஸ் மண்டே எப்படி முதல்ல முள்ளை உடைச்சிட்டானே இவனுக்கு கை குழந்தை தான். முள் இருக்கிற வரைக்கும் தான் இவருக்கெல்லாம் ராஜா நம்மள்கிட்ட. ஏன்னா அதுவும் குத்திடுவானேன்னு ஒரு பயம் தான், மற்றபடி என்ன இருக்குது. இங்கிட்டு உருவு, அங்கிட்டு ஆப்போசிட்டில் முள் எதுக்கு தாண்டா நிற்கும், மாற்றி உருவணும், வால் பக்கம் உருவணும்.
அரியாஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்கு கை குழந்தை தான். இன்னும் தொழிலை சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கிட்டு உருவு மரியாசன், அப்படி உருவு. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் எதிர்ப்பு முள் இருக்கும்ல, பல்லால கறி சொல்கிறேன், பல்லால கறி. இழு. ம், போடு போடு. கெழுது கெழுது தூக்கி போடு. சொன்ன இந்தான்னு பார்ட் 3 வேற விடலாம் போல, அவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம். பழம் மொத்தத்துக்கு 4 வலைய விட்டுருக்கீங்க. 6 வலை. காரைக்கு இத்தனை கோண்டு காரைக்கு, இந்த காரைக்குள்ள இவ்வளோ விலையை எப்படா வாங்குற? இந்த எடு எடு போடு. என்னடா கெழுது தீ போடு. கெழுதுலாம் நல்லா விட்டுரு. அடுத்த பெரிய கெழுதுனா நல்லா நெய் மாதிரி இருக்கும். இந்த ஏரியா சைடு வந்தோடனே கெழுது தான் வரும். இது நல்லா தெரிஞ்சதானே. ஓகே, நான் அவ்வளோ பீனன்றா தூக்கி தள்ள விட்றான். சரி, லயனா கெழுதுடா. இவர் லயனா கெழுதுடா. கெழுதுடா தூக்கி போடுறான். எல்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் அப்புறமாட்டி வந்து எடுத்துக்கிறோம். பாருங்க, கிடக்கான் கெழுதுலாம். இப்போ இருக்கிற மீனையே நம்மளால சமைக்க முடியாது. அடே இங்கிட்டு வரு, ஒன்று காலுக்குள்ள ஓடுறான்டா. அடி தண்ணிக்குள்ள ஓடிட்டாண்டு. கடைசியில் விட்ட இடத்துக்கே வந்துட்டோம். வந்து வலையும் விட்டு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். எவ்வளோ மீன் இருக்குது, அப்புறம் இதை சுட்டு சாப்பிட்றது தான் நம்ம அடுத்த வீடியோ. பார்ப்போம். பாய். மீனை காட்ட போகிறோம். பெரிய மீனை போட்டு வந்த மாதிரி கெழுது அதில் ஒரு 5-6 கிலோ கலவை இருக்கு. நல்ல இதை கறிக்கு எடுத்து வச்சுட்டு மீன் நண்டப்பில் சுட்டுவோம். நண்டையும் கொஞ்சம் ஓராத வரி வரும்.